Hi, hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். சோ இந்த ப்ளவுஸ் வச்சு நம்ம இந்த சாரீக்கு தான் கட் பண்ண போறோம். அளவு ப்ளவுஸ் இருக்கு, லைனிங் இருக்கு, அதுக்கு அப்புறமா சாரி. சோ இந்த ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகினரா இருந்தீங்க, இன்னும் எனக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும், ஆனா எப்படி வந்து முறையா கட் பண்ணனும் அப்படி தெரியாது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நான் ரெகுலரா கட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுவே எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஒருத்தரோட கட்டிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறது வேண்டாம். ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து சுற்றளவு வந்து பார்க்கணும். மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து மார்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஹூக்கு கிட்டே இருந்து, இந்த ஹூக் இருந்தாலும் சரி, வீப்பட்டி இருந்தாலும் சரி, நம்ம இங்கே இருந்து இங்கே ஆம்கோல் கிட்ட வரைக்கும் நம்ம வந்து அளவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அளவு எடுத்து பாருங்கள். எனக்கு வந்து 7.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ 7.5 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை விட 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் தையலுக்காக. சரிங்களா? இப்போது நம்ம நார்மலாக இது வந்து 7.5 இன்ச்சஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 7.5 இன்ச்சஸ் வந்திருக்கா? இப்போ வந்து பாருங்கள், லைனிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து எப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னா ஆஃபாக வந்து மடிச்சுக்கிறேன். நமக்கு எவ்வளோ சுற்றளவு நமக்கு வந்திருக்கு? 7.5 இன்ச்சஸ் இல்லையா, அது கூட வந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 9.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 9.5 இன்ச்சஸ் நம்ம வந்து இந்த லென்த் வந்து நமக்கு சுற்றளவு வந்து இருக்கணும். ஸோ நம்ம இப்படி வந்து போட்டுக்கலாம். இப்படி வந்து வச்சு பார்க்கணும் நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்கு வேணும் அப்படின்னு. கரெக்டாக எனக்கு வந்து 9 இன்ச்சஸ் வரணுமா? ஸோ 9 இன்ச்சஸ் அப்படின்னா இந்த கரை பகுதியை கட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்காக ஒரு மார்க்கு. ஸோ இந்த ஃபுல்லாகவும் நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்ட்ரைட் ஃபுல்லாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒருத்தர் வந்து ரெண்டுமே மடித்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வேணாம். இங்கே வந்து பேக்கு, இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு. இந்த முறையை நம்ம வந்து கட் பண்ணாலே போதும். நம்ம வந்து தனியாக எடுத்து மடித்து கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக ஒரு லைன், அப்புறமா ஒரு 1/2 இன்ச்சுக்காக நம்ம சாரியில் லைனிங் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சுக்காக ஒரு லைன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், 1/2 இன்ச்சுக்காக ஒரு லைன். இப்போ நம்ம இந்த சுற்றளவு பார்த்துட்டோம், நம்மளோட மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பேக் சைடு வரப்போகுது. ஸோ அதனால் பேக் சைடுக்காக ஒரு லைன். அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரப்போகுது. ஸோ ஃப்ரண்ட் சைடுக்காக ஒரு லைன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த 2 இன்ச்சஸ்ஸு தையலுக்காக வரும். ஸோ நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போது அதையும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம். நம்ம இது கொடுக்கலன்னா கூட ஓகே தான். ஒரு கிளாரிட்டிக்காக நான் வந்து கொடுக்குறேன். இந்த 2 இன்ச்சஸ் தையலுக்காக. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆர்காட் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மார்க்கு. சரிங்களா? ஏன்னா ஆர்காட் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது அது வந்து ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு அந்த ஆர்காட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பேக் சைடு வந்து கண்டுபிடிக்கணும். பேக் சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாட்டுக்கிட்ட நம்ம வந்து இந்த டாட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து அந்த டாட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து கூட நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக இங்கேருந்து வச்சு இங்கே கீழே வரைக்கும் வச்சு அளந்து பாருங்கள். நமக்கு வந்து டோட்டலாக 13 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ 13 இன்ச்சஸ் இங்கே வந்து தையல் ஸ்டிச் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறமா மேலே ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு, டோட்டலாக நமக்கு வந்து 14 இன்ச்சஸ் ப்ளவுஸு. சரிங்களா? இது வந்து பேக் சைடு நமக்கு ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே சேர்த்து 14 இன்ச்சஸ். ஸோ ஃபினிஷிங்கை நம்ம வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ரண்ட் சைட் டாட் கிட்ட எல்லாமே எப்படி எடுக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் கிட்ட நம்ம இங்கேருந்து கூட அப்படியே வச்சு கூட பார்த்துக்கலாம். இல்லைனா நம்ம வந்து பேப்பரை கூட எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு? நம்ம வந்து பேக் சைடுக்காக மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு லைன். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சுக்காக தையலுக்காக ஒரு லைன். இங்கே வந்து நம்ம இந்த டாட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு தையலுக்காக. அதே மாதிரி இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு இந்த அளவு ப்ளவுஸே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து வச்சு இந்த டாட் பார்த்திங்களா,
தெரியுதா, இந்த டாட் கரெக்டாக அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த டாட்டு கீழே வந்து எவ்வளோ இன்ச்சஸ் கொடுக்கணும், ஏன்னா நம்ம வந்து இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போதே இது வந்து உள்ளே தள்ளிட்டு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். அங்கே இருந்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே வந்து ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த டாட் வந்து இழுத்து பிடிச்சி நம்ம இங்கே வந்து ஒரு மார்க். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ். நமக்கு பார்த்திங்கன்னா பேக் சைடு ஸ்டிச்சிங்காக எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு 14 வந்துச்சு. ஃப்ரண்ட் சைடு 12 இன்ச்சஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே கீழே நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும் தெரியுமா, அந்த பட்டி பீஸ்க்கு ஜாயிண்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே இந்த ஃபினிஷிங் உயரம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து நமக்கு அந்த அகலம் வந்து தெரியணும் இல்லையா, அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷோல்டர் அதுக்கப்புறமா நெக் அகலம் இது ரெண்டுமே நமக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு 28 இன்ச்சஸ் அளவுக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 28ல் நம்ம 4 பார்த்தோம் அப்படின்னா 7 தான். ஸோ நம்ம ப்ளவுஸ்க்கு இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு, 7.5 வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ், இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 30 இன்ச்சஸ் ப்ளவுஸு. ஸோ 30 இன்ச்சஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம நெக் அகலம் வந்து இது குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து 2.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் நெக் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ், 2.5 இன்ச்சஸே கொஞ்சம் ஜாஸ்தி தான், 2.25 இன்ச்சஸ் கூட ஓகே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம ஷோல்டர் அகலம் வந்து இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு கரெக்டாக 2.5 இன்ச்சஸ். ஏன்னா தையலுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கரெக்டாக 2.5 இன்ச்சஸ், 2.25 இன்ச்சஸ் இருக்குது. 1/4 இன்ச்சஸ் வந்து அந்த பைப்பிங்காக. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக அங்கேயே ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 லைனும் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடுக்காக ஒரு லைனும், அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்காக ஒரு லைன். ஸோ அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்ட அந்த ஷேப் கொடுக்குறதுக்காக ஒரு லைன். எப்படி இருந்தாலும் ஒரு 5.25 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு தான் இந்த ப்ளவுஸ் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ வருமோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்கோலுக்கு எப்படி நம்ம வந்து அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆம்கோல் கிட்ட நம்ம வந்து ஒரு 5.25 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு 5.25 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நார்மலாக இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடுக்கு நம்ம அந்த ஆம்கோல் கிட்ட இந்த ப்ளவுஸ் கம்மியாக தான், ஓரளவுக்கு சின்ன ப்ளவுஸாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன் போதும். ஸோ இது கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட் வந்து இந்த கப் ஷேப், இந்த டாட் வந்து பார்த்துக்கலாம். டாட்டுக்கிட்ட இங்கே 2.25 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து 2.25 இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம், இங்கே வந்து 2.5 இன்ச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச்சஸை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த டாட் வந்து பிடிக்கிறதுக்காக. ஸோ 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பாதி பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும், நமக்கு 1.25 இன்ச்சஸ் வரும். ஸோ 1.25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த உயரம் இங்கே டாட் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டாட்டுக்கு நேராக நம்ம வந்து அந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டாட்டுக்கு இந்த சைடு ஒரு லைனு, இந்த சைடு ஒரு லைன், கரெக்டாக இந்த டாட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடில் ஹூக்கு தைக்கிற இடத்துல டாட் வந்து பிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ஷோல்டர் கிட்ட நம்ம வந்து நார்மலாக அந்த திருப்பி போட்டு இந்த ஷோல்டர் கிட்ட வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறது கீழே நம்ம அரைஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா, அங்கேயும் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த ஷோல்டர் கிட்ட வந்து மார்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப், நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மார்க் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸ் ஜாயிண்ட் கொடுக்கறதுக்காக 1/2 இன்ச்சு, இன்னும் 1/2 இன்ச்சு வந்து நமக்கு அந்த டாட் இங்கே கீழே வந்து டாட் கொடுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டாட் கொடுப்போம், அதுக்காக 1/2 இன்ச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே டாட்டில் இருந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இந்த லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே நடுவில் 2வது டாட் வந்து 4.25 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 4.25 இன்ச்சஸ் அப்படின்னா நம்ம வந்து 2.25 இன்ச்சஸ்க்கு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து டாட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து அந்த டாட் வந்து கொடுக்கணும். இது வந்து 2வது டாட்டு, ஃபஸ்ட் டாட்டு, செகண்ட் டாட். இப்போ 3வது டாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டாட் இருக்கும் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டாட் கிட்ட ஸ்கேல் வச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆம்கோல் கிட்ட ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லைன் கிட்ட நமக்கு உயரம் மட்டும்தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கணும். ஸோ உயரம் மட்டும் ஒரு 3.5 இன்ச்சஸ் இல்லைன்னா 4 இன்ச்சஸ் 3.25 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும்.
இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் தான் நம்ம அந்த தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம். சரிங்களா? இங்கே கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ். இது ஒரு ஃபார்முலா. 1.5 இன்ச்சஸ் கரெக்டாக இந்த சைடு 1.5 இன்ச்சஸ், அதே மாதிரி இந்த சைடு 1.5 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் 1.5 இன்ச்சஸ் கேப்பு, செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் 1.5 இன்ச்சஸ் கேப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து சொல்லியிருந்தோம், இந்த ஹூக்கு ஃப்ரண்ட் சைடோட முன்பக்கம் அந்த உயரம். ஸோ அந்த உயரத்துக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்கணும். ஸோ ரவுண்ட் ஷேப் நார்மலாக நமக்கு அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அகலமாக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடோட உயரத்தை நெக் வந்து கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் வந்து இங்கே ஷோல்டர் கிட்டேருந்து அளந்து பார்ப்பாங்க, ஒரு 10 இன்ச்சஸ் வந்திருக்கா அப்படின்னு. நம்ம அந்த மாதிரியெல்லாம் வேணாம். நமக்கு வந்து கீழே எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அவ்வளோ இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 3.25 இன்ச்சஸ் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லைன். இந்த இடத்துல நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். இங்கே தான் நம்ம டிசைன். ஸோ கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த பாக்ஸ் ஷேப் வேணுமா ரவுண்ட் ஷேப் வேணுமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் ஃபுல்லாகவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுங்க. அப்போ நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போது சைடில் ஃபுல்லாகவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக பேக் சைடு ஹூக் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் சைடு ஹூக் வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டாட்டுங்க நம்ம வந்து கரெக்டாக ஆர் கட் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டாட்டுக்கு ஆர் கட். நெக்ஸ்ட் இது வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா, கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆர் கட். இப்போது இந்த பேக் சைடில் ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு லைன் ஸ்டிச்சு கட்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு சுற்றளவு எப்படி இருந்தாலும் இதை விட 2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ 7.5 இன்ச்சஸ் அப்படின்னா நமக்கு வந்து அது 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, 7.5 இன்ச்சஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6 இன்ச்சஸ் தான் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம 1 இன்ச்சஸ் தான் இந்த இடத்துல டாட் வந்து பிடிப்போம். ஸோ இந்த 1 இன்ச்சஸ் தான் நம்ம டாட்டு. இங்கே உயரம் வந்து இந்த டாட்டோட உயரம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே நெக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா டிசைன், அதுக்கு நேராகவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அந்த டாட் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு அந்த டாட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம் இல்லையா கிளாத்து, அந்த இடத்துல ஒரு ஆர் கட். இப்போது பட்டி பீஸ்க்கு இந்த துணி தான். ஸோ பட்டி பீஸ்க்காக நம்ம வந்து இந்த 2 துணியுமே பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு ஆப்போசிட்டில் வச்சுட்டு நம்ம வந்து 2மே சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இங்கே தையலுக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம இங்கே வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த சைடு வந்து 4 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சைடு வந்து 3 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ 4 இன்ச்சஸ் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து 3 இன்ச்சஸ். உயரம் வந்து நமக்கு உயரம் அப்படின்னா அது அகலம் தான் வரப்போகுது. ஸோ நம்ம ஒரு 9 இன்ச்சஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நம்ம அந்த ஷேப் வந்து கொடுத்தாகணும். ஸோ அந்த பாருங்கள், இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக ஒரு கட்டிங். நமக்கு பட்டி பீஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் பார்த்துடலாமா? இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக ஒரு லைன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் கொடுத்துட்டோம். இப்போ ப்ளவுஸோட ஒரு ஸ்லீவ்ஸ் பகுதியை எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து உயரமும் அகலமும் 2மே ஒரே டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ளவுஸ் வச்சு கூட நீங்கள்
தாராளமாக கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குதா? ஸோ இங்கே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே வந்து க்ளோஸ், இது வந்து மேலே ஷோல்டர் கிட்ட வரும், இது வந்து ஆம்ஹோல் கிட்ட வரும். ஸோ ரெண்டுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அகலத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். அகலம், அதே மாதிரி இந்த சைடில் அப்படியே நமக்கு ஆம்ஹோல் கிட்ட வரும் இல்லையா ஜாயிண்ட்டு, அந்த இடத்துல ஒரு அகலம், அகலத்தோட சைடு. அதே மாதிரி இங்கே ஜாயிண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கிட்ட ஒரு மார்க்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக அரை இன்ச்சுக்காக தையலுக்காக அரை இன்ச்சு மார்க்கு. அதே மாதிரி இந்த உயரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கு, அதே மாதிரி அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா பார்த்திங்களா. ஸோ அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே ஜாயிண்ட் கொடுத்துருக்குறது ஒரு மார்க்கு, ஜாயின் கொடுத்துருக்குறது ஒரு சைட். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டோட உயரம், ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸோட உயரம் 4.25 இன்ச்சஸ். அதே மாதிரி இங்கே வந்து 5.25 இன்ச்சஸ். எப்போவுமே நமக்கு இதை விட 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் 3 இன்ச்சஸ் இருக்கும். எப்போவுமே 3 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ப்ளவுஸையும் கரெக்டாக இருக்குது, நம்ம ப்ளவுஸ் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வரதுக்காக சுற்றளவு நமக்கு அந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது வரும் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 2 இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம் தையலுக்காக. இங்கே வந்து ஒரு லைன். இப்போது நம்ம இந்த ஷேப் வந்து எடுக்கணும். ஷேப் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த நுனியிலேருந்து இந்த நம்ம மேலே வந்து உயரத்தை பார்த்துருப்போம். ஸோ அங்கே வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஷேப் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஷேப் வந்து ஃப்ரண்ட் சைடு எடுப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு அரை இன்ச்சு கீழே. ஸோ ரெண்டுத்துக்குமே இதுதான் வித்தியாசம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச்சு, இந்த இடத்துல சைடில் ஜாயிண்ட்டுக்காக ஒரு ஆர்காட்டு. ஸோ இங்கே ஆர்காட்டுன்னு சொல்லணும். ஸோ அரை இன்ச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ஆர்காட். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஷேப் வந்து எடுக்கணும். அந்த ஷேப் வந்து எடுக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்காட், இது எதுக்காக? ஃப்ரண்ட் சைடில் ஜாயிண்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போது ஸ்லீவ்ஸும் ரெடி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் பட்டி பீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு துணி வந்து தேவைப்படும், அதுக்காக நான் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம கட்டிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் ஆன்லைன் கிளாஸில் எனக்கு வந்து ஆன்லைன் டைலரிங்கில் விருப்பம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 4 விதமான கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த 4 விதமான கிளாஸஸில் உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கிளாஸை நீங்கள் வந்து ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.